ஹே ஹாய்! இன்னைக்கு வீடியோவில் இந்த கார்ஜியஸான ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக் லுக் வந்து கொடுக்கும். அவ்வளோ சீக்கிரம் யாரும் இந்த மாதிரி வந்து போட்டுட்டு வர மாட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே கேட்பாங்க, எனக்கும் இதே மாதிரி செஞ்சு விடுங்க அப்படின்ட்டு. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஹேர் நல்லா காம் பண்ணிட்டேன். காம் பண்ண அப்புறமா ஃப்ரண்ட்லேருந்து 2 சைட்ஸில் ஈவனாக ஹேர் எடுத்துகிட்டு வந்து ஒன்றா பேக் சைடில் வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ரொம்பவும் டைட்டாக இல்லாமல் ரொம்பவும் லூஸாக இல்லாமல் நார்மலாக இருக்க மாதிரியான ஒரு டைட்னஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா இதை நம்ம இப்போ லூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை மாதிரி சென்டரில் கேப் இருக்கும், அதை லைட்டாக இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஹேரை ஃபுல்லாக அந்த கேப் வழியாக நம்ம எடுத்து விட்டுக்கிறோம். இது நிறைய ஹேர் ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எடுத்து விட்டு அப்புறமா பார்த்தா ஒரு அழகான ட்விஸ்ட் கிடைக்கும். ஆனால் 2 சைட்ஸில் இருக்க ஹேரை இன்னும் கொஞ்சம் எடுத்து விட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி பின்னல் மாதிரி ஒரு ட்விஸ்ட் மாதிரி ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி அழகாக இருக்கும் இந்த மாதிரி பார்க்க. ஸோ இது மாதிரி கொடுத்த அப்புறமா கீழே இருக்க பேலன்ஸ் ஹேரை 2 சைட்ஸ்லையுமே ஈவனான அளவுக்கு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போது இது ரெண்டையும் அப்படியே மேலே எடுத்து வச்சுட்டு இதை இப்போ நம்ம ரப்பர் பேண்ட் போட்டுக்க போகிறோம். இங்கேயும் வந்து சேம் நம்ம ரப்பர் பேண்ட் போடுறது ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரியே வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி போட்ட அப்புறமா இதை வந்து இப்போ நான் லூஸ் பண்ண போகிறேன். கரெக்டாக ஈவனாக ஒரு சைடு மட்டும் இல்லாமல் 2 சைடுமே ஈவனாக இருக்க மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு சென்டர் கேப் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ட்விஸ்ட் ஒரு திருப்பு வந்து திருப்பிக்க போகிறோம். இப்போ கீழே இருக்கல ஹேர் அந்த பேலன்ஸ் ஹேரை அந்த கேப் வழியாக நான் எடுத்து விட்டுக்கிறேன். ஸோ மேலே எடுத்து விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் போட்டுக்கோங்க. இப்போ அந்த ரப்பர் பேண்ட் இருக்க ஹேரை வந்து நல்லா டைட் பண்ணிக்க போகிறோம். எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ நல்லா அதை டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஹேர் அப்படியே முன்னாடி எடுத்து விட்டுட்டோன்னா சூப்பரான கார்ஜியஸான நம்மளோட ஹேர் ஸ்டைல் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை ரொம்பவே அழகாக காமிக்கும். எல்லோரும் கேட்குற அளவுக்கு உங்களை அழகாக காமிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ்க்கு மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. பாய்.